குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரபரமதஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே உங்களுடைய விதி ஜாதகத்துல யாருக்கெல்லாம் குரு பகவான் நல்லா இருக்காரோ பயங்கரமான ஒரு தங்கமான ஒரு கிரக பேச்சுங்க. குரு பகவானுடைய அதிசார கிரக பேச்சு கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. பயிற்சியாகி டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி வரை கரெக்டா 50 நாட்கள் அவர் உச்சமான நிலையில போறாரு. அதிசாரமாக புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் பயிற்சியாகி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக 50 நாட்கள் மட்டும் வந்துட்டு போறாருங்க. இது எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு? ஒரு மனிதனுக்கு தங்கம், பொன், பொருள், நகை எல்லாமே குரு பகவான் தான். நிம்மதியான ஒரு அனுகூலம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை தோஷத்தை நீக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். எப்படிப்பட்ட ஒரு தோஷமா இருந்தாலும் சரி, திருமணத்துக்கா இருந்தாலும் சரி, மற்றபடி பித்ரு தோஷமா இருந்தாலும் எல்லா தோஷத்துக்குமே குரு பகவான் நல்லா பார்த்துதான் அவங்க ஜாதகத்துல மிகப்பெரிய அளவுக்கு போகலாம். இப்ப அப்படிப்பட்ட குரு பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுடைய பிறப்பு ஜாதல குருபகவான் யாருக்கா நல்லா இருக்காரோ அவங்களாம் மிகப்பெரிய ஒரு உச்சகட்டத்துக்கு போகக்கூடிய கிரக பயிற்சியாக இந்த டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி இருக்குங்க. ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிடவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. இப்ப உச்சமான குரு உங்களுக்கு எப்படிப்பட்ட வேகமான குருவாக யோகமான குருவா இருக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மீன ராசி என்பவர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தான் இந்த மீனராசி. எப்போதுமே சரி, மீனராசிக்காரங்க மாதிரி யாரும் புத்திசாலியை யோசிக்க முடியாது. இவங்க ரொம்ப புத்திசாலி குணம், பயங்கரமான ஒரு டேலண்டா குணம் மீனத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதிக்கணும் சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி இந்த மீன ராசி தான். அது மட்டும் இல்லைங்க, நிறைய கற்பனையான குணம் இருக்கும் பாருங்க இவங்கள்ட்ட. செம்மையான குணங்க. இவங்கள மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது, கற்பனை யோசிக்க முடியாது. எல்லா கலைகளையுமே கத்துக்கக்கூடிய குணம் இந்த மீனராசிட்ட இருக்கும். எப்படி எல்லா கலைகளுமே தெரியும். அனைத்து விதமான கலைகளுமே இவங்களுக்கு அற்புதமாக டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. இதான் மீனம். தன்மையான குணம், பயங்கர ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே நம்ம மீனராசிக்கிட்ட எடுத்து சொல்லலாம். அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த அதிசாரமான உச்சமான குரு பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு? நீங்க இந்த வீடியோ தயவு சொல்றேன், எல்லாருமே உங்களுடைய ஜாதகத்துல எடுத்து பார்த்துக்குங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா. ஏன்னா குரு பகவான் எப்போதுமே உங்க ராசியுடைய அதிபதி. உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் ஒரே கிரகம்னா குரு பகவான் மட்டும்தான். பிறந்த லக்னம் என்ன லக்னம் இதுதான் நீங்க பார்க்கணும். யார் மீனராசில அனைவரும் சொல்றேன், நீங்க பிறந்த லக்னம் என்ன கிரகத்துடைய திசை நடக்குது, என்ன கிரகத்துடைய புத்தி இப்ப ரீசெண்டா நடக்குது. ஏன்னா அது 50 நாட்கள் குரு பகவான் உச்சத்துல உட்காந்துருப்பாரு. எப்படி உச்சமான காலம் அவருக்கு. அப்ப ஜாதகத்துல இது உச்சமா வேலை செய்யுமா அப்படின்னா உங்க ஜாதகத்தை பார்க்கணும். தயவு செய்து நீங்க இந்த 3 வருஷத்துல பிறந்திருப்பீங்க. 1 புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்திருப்பீங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ஃபுல்லாவே இதுல வரும் 4ஆம் பாதம் வர. அடுத்து ரேவதி நட்சத்திரம் ஃபுல்லா பிறந்திருப்பீங்க. இந்த நட்சத்திர அடிப்படையில உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசா புத்தி இப்ப நடக்குது, இப்ப ரீசெண்டா இப்ப என்ன போகுது, குரு பகவானுடைய புத்தி வருதா, மேக்சிமம் குரு திசை வருதோ இல்லையோ குரு புத்தியோடைய ஒரு சில பேர் அட்டன் பண்ணுவீங்க. அப்ப குரு புத்தி உங்களுக்கு நல்லதா கெட்டதா, உங்க லக்கணத்துக்கு குரு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நீங்க மெயினா பாத்துக்கணும். ஏன்னா இந்த 50 நாட்கள உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில மாறலாம். இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு பார்த்துக்குங்க. எப்படி முக்கியமான காலகட்டம் லைஃப்ல நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை எதிர்பார்த்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். இதை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். யாரு மீனராசி அனைவருமே இதை யூஸ் பண்ணிக்கங்க. இதான் நம்முடைய கருத்து. ஏன்னா குருவுடைய பார்வை உங்க ராசி மேல. திரிகோண ஸ்தானத்துல குரு, ஏன்னா உங்க ராசிக்கு அவர் தான் அதிபதி, 10க்கும் தொழிலுக்கும் அவர் தான் அதிபதி, உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்தை காட்டக்கூடிய அதிபதி அவர் தான். நீங்க எப்படிப்பட்டவங்க, நீங்க என்ன வேலை பார்ப்பீங்க, என்ன மாதிரி விஷயத்துல போனா உங்களுக்கு நல்லா இருக்கும், இது எல்லாமே முடிவு பண்றது இந்த குரு தான். அப்ப ஒரு மனிதன் ஜாதகத்துல பாருங்க, எப்படிப்பட்ட தோஷத்தையும் பாருங்க. இந்த குரு பகவான் பார்த்தா தோஷம் கிடையாது வரீங்களா? ஜாதகத்துல எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு தோஷம் பயங்கரமான தோஷம் இருக்குது, யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஆனா குரு பார்த்துருப்பா அந்த தோஷம் அடிபட்டு போகும்.
அதனால அவருக்கு என்ன சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மை. தங்கத்துக்கு, பொண்ணுக்கு, பொருளுக்கு ஒரு 10 பேர் மலிக்கிறாவில் ஒரு நீதி நேர்மையா இருக்காருன்னா, ஒரு ஒழுக்கமான குணம் இருக்குன்னா அவங்க ஜாதத்துல குரு நல்லா இருக்கான்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்கா மதிமுறை வந்துகிட்டே இருக்கும். இவர் தேடி போகணும், இவர் தேடி வந்துகிட்டே இருக்கும். இதான் குரு. ஆன்மீக பயணங்கள் நிறைய விஷயம் குரு எடுத்துக்கணும். ஒரு மனிதனுக்கு ஜாதத்துல குரு இருந்தா போதுங்க. அவங்க யாரையுமே ஒருத்தர் நம்பி நீங்க இருக்க வேணாங்க. எல்லாமே அவர் இறைவனே பார்த்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட குருவை பத்தி தான் பேசுறோம். குரு உங்க ராசியை பார்க்கிறார். அதனாலதான் இவ்வளவு விஷயம் நீங்க ஜாதகத்தை பாருங்க நம்ம எல்லா விஷயத்தையும் எடுத்து கொடுக்குறோம். ஏன்னா மீனராசியை பொறுத்தவரை ஜென்ம சனி. அப்ப ரீசெண்டா போறது ஜென்ம சனி. அப்ப ஜென்ம சனி என்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். யார் ஜாதக சனிபான் சரியில்லையே கண்டிப்பா லாப வருமானத்துல கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கும். கொஞ்சம் சோம்பேறியான தன்மையை உங்களுக்கு கொடுத்துருக்கும். இது நான் ஆணித்தனமா சொல்ல முடியும். ஏன்னா வருமானத்தும் சரி, இன்கம் சரி, வேலையிலும் சரி, தொழிலையும் சரி, உத்தியோகத்திலும் சரி, ஒரு கஷ்டத்தை யாருடைய ஜாதகத்துல சனிபான் சரியில்லையோ நீங்க பார்த்துருப்பீங்க. வேலை நிறைய விஷயத்த மாத்திருப்பீங்க. வேலை உத்தியோகம் சரியா இருந்திருக்காது, எடுக்கக்கூடிய முயற்சி சரியா இருந்திருக்காது, லாப வருமானம் சரியா இருந்திருக்காது, தொழில் உத்தியத்தை தடையை பார்த்திருப்பீங்க, படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்புகளில் சரியா இருந்திருக்காது, கல்வி தடைகள் வந்திருக்கும், அரசியல் அரசாங்கத்துல ஒரு தடையை பார்த்திருப்பீங்க. இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எப்படி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கங்கள், அதுல ஒரு விஷயம் தடை, தாமதம், லாபங்கள், வருமானங்கள், இது எல்லாமே ஒரு தாமதமானுச்சு, தடையானுச்சு, பிரச்சனையானுச்சு அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லலாம். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. திருமண வாழ்க்கை, பொண்ணு மாப்பிள்ளை பேசி கிட்ட போகும்போது தாமதமாகுது, திருமணம் கண்டிப்பா தோஷத்தை, ஒரு சில பேருக்கு ஒரு மன வருத்தத்தை கண்டிப்பா கொடுத்துருக்கும். அது மாதிரி அரசியல் சார்ந்த தடுமாற்றத்தை கொடுக்கும், குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்தி இருக்கும், இடத்துல, பூமியில, வீட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிருக்கோம். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க? கும்பராசி, அதாவது இந்த மீன ராசிக்காரங்க அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க. மீனராசி அதிக சப்ஸ்கிரைபரும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்க்க சொல்றோம்னா, இப்ப நல்ல ஒரு அமைப்புல இருக்கு. இப்போ எடுத்தவொடனே ஒரு குரு பாக்குறாருன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அப்ப அதுவும் கடக வீடா இருக்கா, அது சரராசியா இருக்கா, ஏதோ ஒரு பயணத்தை மேற்கொள்ள போறீங்க. அது இந்த பயணம் உங்களுக்கு நல்லதா வரப்போகுது. இப்ப வெளிநாட்டுல இருக்கீங்க, இப்ப வேலை மாறணும், இல்ல வேற கண்ட்ரி விட்டு மாறணும், எனக்கு விசா பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் இருப்பீங்க மீனராசியில. கண்டிப்பா அந்த விசா பிரச்சனை இப்போ ஒரு முடிவுக்கு ஆல்ரெடி வந்திருக்கணும், இல்ல வரப்போகுது. அதே மாதிரி பாருங்க, வேலை மாற்றம் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த வேலை மாற்றம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்ப நல்ல ஒரு வேலை மாற்றமாக வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்க வேலை உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் தான். எது இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அதிசார உச்சமான பயிற்சி. இந்த அவங்க ராசியை பார்க்கறதுனால வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, சொந்தமா தொழில் பண்ணணும் ஆசைப்படுறவங்க அனைவருமே சனி பகவான் மட்டும் நல்லா இருந்தா தொழிலை பண்ணி பாருங்க. நஷ்டம் வந்தா என்னன்னு கேளுங்க. தொழில், வேலை உத்தியோகம், வெளிநாட்டுல உள்ளவங்க, விசா பிரச்சனை, இந்த கேசு பிரச்சனை உள்ளவங்க எல்லாத்துக்குமே ஒரு விரிவு காலம் இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச. அது எந்த கேஸா இருக்கட்டும், எந்த ஒரு கேசு பிரச்சனை சரி, இப்ப அந்த அதிசார உச்ச பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்தி விட்டுரும். காதல் திருமணம், திருமணத்துல நிறைய பேருக்கு தடை, இதான் பொண்ணு மாப்பிள்ளை பிக்ஸ் ஆகி தடையாக தாமதமாகுது, அந்த திருமண வாழ்க்கை நல்லா அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, படிப்புகளில் மாற்றம் பார்க்கறது, கணவனை ஒற்றுமையை பார்க்கக்கூடிய அமைப்புகள், தொழில மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. மெயினா மாணவ மாணவிகள் எத்தனை பேர் நீங்க அரசாங்க எக்ஸாம் எழுதாலும் சரி, நீங்க எழுதுங்க, ரிசல்ட் வரணும்னா என்னன்னு கேளுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு மேக்சிமம் இந்த 50 நாளுக்குள்ள சப்போர்ட்டா வரும் பாருங்க. இது நான் ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா, ஜாதகத்துல இன்னும் சூரிய பவன் லக்கணத்தோட சூரிய பவன் இருந்தா கண்டிப்பா அரசாங்க வேலை கன்ஃபார்ம். அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே சொல்றேன். மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் மீனராசியை பொறுத்தவரை நடக்கும் உங்க வாழ்க்கையில. அதே மாதிரி பாருங்க, கடன் பிரச்சனை சரியாகும், பேங்க்ல லோன் சேங்ஷன் ஆகும், இங்க வேலை பார்க்கணும் சரி, வெளிநாட்டு வேலை பார்க்கணும் சரி, ஒரு ப்ரொமோஷன் காத்திருக்கு பார்த்துங்க. இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்குறது, விற்கிறது, பண்றது, ஆல்ரெடி வீடு கட்டியிருக்கணும், இல்ல வண்டி வாங்கியிருக்கணும், இல்ல வாகனம் ஏதோ நீங்க ஒரு விஷயம் வாங்கியிருக்கணும், இப்படிதான் வாங்க போறீங்க. வீட்டுல ஒரு பொருள் மாதிரி வாங்க போறீங்க. ஒன்னும் நகையா இருக்கலாம், வீடா இருக்கலாம், இடமா இருக்கலாம், இல்ல பூமியா இருக்கலாம், கடன் வாங்கி வீடோட கட்டலாம். இதுக்கான நேரம் இப்ப வேலை செய்யும். தொழில் உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் கிடைக்கலாம். வெளிநாடு படிக்கிற மாணவர்கள் படிப்புகளில் மிகப்பெரிய இன்க்ரீஸ் ஆகலாம். இதுக்கெல்லாம் நான் ஒரு நல்ல யோகம் இருக்குது. அதே மாதிரி பாருங்க, மாமனார் மாமியார் உறவுகள், சொந்த பந்தத்துடைய அனுகிரகங்கள், இப்ப குடும்பம், குழந்தைகள் சார்ந்த விஷயம், காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் கிடைக்கிற நல்லா இருக்கும். மெயினா கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், டீச்சர் வேலை பார்க்கறவங்க நல்லா இருக்கும், மருத்துவத்துறை நல்லா இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடிஐ ஃபீல்ட்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கம்ப்யூட்டர் சம்பந்தமா பயணிக்கக்கூடிய நபர்கள், போட்டோ லைன் உள்ள நபர்கள், அடுத்து இந்த கலைத்துறை பயணிக்கூடிய இந்த சிற்பி சார்ந்த துறையில பயணிக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே லைஃப்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கு பாத்துங்க.
பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? இந்த புரட்டாதி நட்சத்திரம் எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம், ரொம்ப நாகரிகமான குணங்கள் நிறைய இருக்கும். இனிமே பாருங்க, வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், படிப்புக்குள்ளி நல்லா இருக்கும், ஒரு உயர் பதவி கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், வண்டி வாகனம் வீடு பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி இந்த புரட்டாதி நட்சத்திரம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்க பார்க்க போறீங்க. பாத்துங்க, உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது. அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரம் நல்லா உழைக்கக்கூடிய திறமையும் நல்லா டேலண்டான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இப்ப கிடைக்க போகுது. படிப்பு, கல்வி, லாபம், வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் எடுத்து பாருங்க, உங்க பக்கம் இனிமே தோல்வியே கிடையாது. உத்தரவாதி பிறந்தவங்க குரு மட்டும் குருவும் சனி நல்லா இருந்தா போதும். சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், திருமணத்தடை, காதல் திருமணத்தில் உள்ள பிரச்சனை எல்லாமே சூப்பரா சரியாகும். வேலை கிடைக்கலாம், வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து ரேவதியில பிறந்தவங்க இதுலயும் ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போறணும், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போறணும், இல்ல ஒழுக்கமான குணம், நல்ல டேலண்டான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க, உங்க பக்கம் வெற்றி தேடி வருது. பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஐடில வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். படிப்புகள் நல்லா இருக்கும், கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி கண்டிப்பா திடீர் யோகங்கள், லாட்ரி யோகங்கள் அமையக்கூடிய அமைப்பா சூப்பரா இருக்கு. பாத்துங்க, வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பயிற்சி மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.